நான் ஜென்சி கிட்டு 90களின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு மாணவன். நான் சொல்றேன் 2006-8 நான் கேள்விப்பட்ட செய்தி. 2006-8 கருணாநிதி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கருணாநிதிக்கு வேண்டப்பட்ட செல்லமுத்து என்பவர் தான் டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக இருந்தார். அந்த செல்லமுத்துவின் வீட்டில் சோதனை நடக்கிறது. அந்த சோதனையில் சிபாரிசு கடிதங்கள் கிடைக்கின்றது. படிச்சு எழுதி பரீட்சை எழுதி பாஸ் ஆனவனுக்கு தான் வேலைன்னா எதுக்கு சிபாரிசு கடிதம்? அந்த ரைடுல சிக்குது சிபாரிசு கடிதம். யாருடைய சிபாரிசு கடிதம்? அமைச்சர் KN நேரு உட்பட 4 பேருடைய சிபாரிசு கடிதங்கள் அங்கே சிக்குகிறது. அந்த வழக்கும் நீதிமன்றத்துக்கு வருகிறது. ஆனால் அதை என்ன சொல்லி தப்பித்தார்கள் என்று தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய அதிகார வரம்புக்கு கீழே வரல, அதனால இவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற செல்லமுத்து தரப்பில் நீதிமன்றத்தில் வாதாடி அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையை தடை பெறப்பட்டது. இப்ப இல்ல, அப்ப இருந்தே இவங்க இந்த முறைகேடு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க.